ஆர்த்திய பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு முன்ன சொல்லுங்க. இந்த மாரி சோஷியல் மீ ஷோ சொசைட்டில இப்படி ஒரு பொண்ண பத்தி தப்பா பேசுறது எவ்வளவு ஒரு மோசமான செயல் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? அது மட்டும் இல்லாம திடீர்னு நீங்க மீடியாவுக்கு இந்த மாரி எமோஷனலா இன்டர்வியூ குடுக்கறதுனால மட்டும் நீங்க பண்ணுனதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆயிடாது. ஆர்த்தி இவ்ளோ நாள் சைலன்ட்டா இருக்கிறாங்கன்னா, அதுக்கு ஒரு முக்கியமான காரணமே உங்களுடைய குழந்தைங்களோட மென்டல் பீஸ் அப்படிங்கிறது ஸ்பாயில் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டான். ஆனா அத பத்திலாம் உங்களுக்கு எந்த விதமான கவலையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, திடீர்னு ஆக்டர் ஜெயம் ரவி குடுத்த எமோஷனலா அந்த வீடியோ பதிவுக்கு கண்டனம் தெரிவிச்சு பேசியிருக்கிறாங்க நடிகை திரிஷா. திரிஷா சொன்ன விஷயங்கள பத்தி தான் நாம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம நம்ம சிபி ட்ரெண்டிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆக்ட்ரஸ் ஜெயம் ரவி மற்றும் அவருடைய மனைவியான ஆர்த்தி ரவிக்கு டிவோர்ஸ் கேஸ் அப்படிங்கிறது போயிட்டே இருந்தது. ஜீவனாம்சமா 40 லட்சம் ரூபாய் மாசம் கேட்டதுனால டிவோர்ஸ் ப்ராசஸ் அப்படிங்கிறது நிலுவையிலேயே இருந்தது. அதைத் தொடர்ந்து ஜெயம் ரவி என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க தோழியான கனிஷா பிரான்சிஸ் கூட திருமணங்கள், அப்புறம் அது மட்டும் இல்லாம முக்கியமான இசை நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடங்களுக்கும் அது மனைவிக்கு பதிலா கெனிஷாவோட வலம் வர ஆரம்பிச்சாரு. தோழின்னு சொல்றீங்க, ஆனா மனைவி கலந்துக்க வேண்டிய எல்லா முக்கியமான நிகழ்ச்சியிலும் கெனிஷா கூட வரத பார்த்து அவங்க 2 பேரும் அடுத்து கணவன் மனைவியா ஆக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோலிவுட் வட்டாரங்கள்ல நிறைய கிசுகிசுப்புகள் ஏற்பட ஆரம்பிச்சது. ஆனா கெனிஷா என்னுடைய நல்ல தோழி மட்டும்தான் அப்படிங்கிறதுல ரொம்பவும் திட்டவட்டமா இருந்தாரு ஜெயம் ரவி. அது மட்டும் இல்லாம 14 வருட திருமண வாழ்க்கைய உடைச்சு அதுலேருந்து வெளியேற போறதா திடீர்னு ஜெயம் ரவி அந்த அறிவிப்பு விட்டாங்க. ஆனா அதுக்கப்புறமேலும் கெனிஷா தன் மேல அவதூறு பரப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்ல ஆர்த்தி ரவி என்ன பண்ணாங்க, ஒரு கேஸ் ஃபைல் பண்ணாங்க. அதைத் தொடர்ந்து கெனிஷா என்னை பத்தி எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதைத் தொடர்ந்து அந்த வழக்க விசாரிச்ச நீதிபதி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்கள பத்தி பேசக்கூடாது அப்படிங்கிற மாரி தடை விதிச்சாங்க கெனிஷாக்கு. அதுக்கப்புறமேலு கெனிஷா என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தன்னை பத்தி தேவையில்லாத விஷமிகள் நிறைய சோஷியல் மீடியாவுல தப்பு தப்பா சைபர் புல்லிங் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அதைத் தொடர்ந்து ஜெயம் ரவி ஒன்றும் குழந்தை கிடையாது. நான் ஒன்றும் என்னுடைய அப்பா அம்மாவ வீட்டை விட்டு துரத்திட்டு நான் ஜெயம் ரவி கூட இல்ல. நான் சின்ன வயசுல எல்லா கஷ்டத்தையும், அதாவது ஒரு பெண்ணுக்கு நடக்கக்கூடாத அனைத்து அநீதிகளையும் சந்திச்சுட்டு தான் நான் இந்த நிலைமையில இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து தான் நான் ஜெயம் ரவி கூட இருக்கக்கூடாது, நான் இருக்கவும் விரும்பல அப்படிங்கிற மாதிரி அவங்கள விட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ஜெயம் ரவி என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கெனிஷா ரொம்ப நல்ல பொண்ணு, என்னுடைய வாழ்க்கையில கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெளிச்சமா நான் அவங்கள பார்த்தேன். அவங்க எங்க இருந்தாலும் நல்லா இருப்பாங்க, எனக்கு அதுல எந்த விதமான கவலையும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. என்ன சாகணும்னு நினைக்கிற அந்த குடும்பம் கண்டிப்பா அவங்கள எல்லா விஷயத்துலயும் நான் முடிச்சுட்டு தான் நான் சாகுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா அதுக்கு கண்டனம் தெரிவிச்சு பேசியிருந்த நடிகை திரிஷா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 3 எழுத்து நடிகையால உங்களுடைய வாழ்க்கையே கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாம ஆர்த்தி ரவி மற்றும் அவங்களோட ஃபேமிலி மேல நிறைய அலிகேஷனை நீங்க வச்சிருக்கிறீங்க. ஆனா இதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு தகுதி அப்படிங்கிறது வேணும் அப்படிங்கிற மாதிரி ஜெயம் ரவியை பார்த்து நடிகை திரிஷா சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா நடிகை த்ரிஷாவா இருக்கட்டும், இல்ல குஷ்பு, அது மட்டும் இல்லாம ஆர்த்தி ரவி, பிருந்தா மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒரு கேங். அது மட்டும் இல்லாம நடிகை குஷ்பு, அது மட்டும் ராதிகா சரத்குமார், இவங்க எல்லாருமே ஆர்த்தி ரவியோட அம்மாவான அம்மாவுக்கு ரொம்ப நெருங்கிய தோழிகள். அது மட்டும் இல்லாம ஆர்த்தி ரவிக்கு ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட் நடிகை த்ரிஷா. ஸோ இவங்க எல்லாமே சேர்ந்து இப்போ டார்கெட் பண்ணி நடிகர் ஜெயம் ரவியை பத்தி இப்போ பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நடிகர் ஜெயம் ரவி பேசின பல விஷயங்களுக்கு கண்டனம் தெரிவித்து நடிகை த்ரிஷா பேசியிருக்கிறது பரபரப்பை